அது ஒரு அழகான காலை வேலை. அந்த காலை வேலையில ஒரு இளைஞன் என்ன பண்றான்னா, ஒரு விவசாயி வீட்டுக்கு வந்து அந்த விவசாயிகிட்ட கேட்கிறானா, "நான் உங்க பொண்ண காதலிக்கிறேன். அவங்கள எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் அந்த விவசாயிய பார்த்து கேட்கிறானா. அந்த விவசாயி அத பார்த்து கொஞ்ச நேரம் யோசித்துட்டு, "நானு நாளைக்கு இதுக்கு பதில் சொல்றேன். நீ என்ன பண்ணணும்னா, என்னுடைய தொழுவத்திற்கு நாளைக்கு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானாம். மறுநாள் காலையில அந்த இளைஞன் அந்த தொழுவத்துக்கு போகும்போதுல அந்த விவசாயி சொல்றாராம், என்கிட்ட நிறைய காளைகள் இருக்கு. அதுல நானு 3 காளைகளை அவிழ்த்து விடுறேன். அதுல ஏதாச்சும் ஒரு காளையோட வாலை நீ பிடிச்சிட்டாலும் என்னோட பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி சொல்றானாம். உடனே இந்த பையனும் காளையோட வால் தானே தாராளமா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளுக்கு அவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போச்சுல அந்த விவசாயி சொல்றாராம், முதல்ல ஒரு காளையை அவுத்து விடுறாராம். அந்த காளை பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்குதாம். அந்த இளைஞன் அதை பார்த்த உடனே இன்னும் 2 காளை இருக்குல்ல, இந்த காளையை விட்டுறலாம், அடுத்த காளையை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறானா. அடுத்த காளையை அந்த விவசாயி கழட்டி விடும் போச்சுல அது பாக்குறதுக்கு இதை விட பயங்கர கொடூரமா இருக்குதா, பயங்கர பல்ஜிடா இருக்குதா. அதை பார்த்த உடனே இந்த இளைஞன் அதை பார்த்து பயந்துட்டு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குல்ல, நம்ம அந்த காளையை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் விட்டுறலாம். அடுத்த காளையை பார்க்கும் போச்சுல அது பாக்குறதுக்கு ரொம்ப நோஞ்சானாவும் ரொம்ப வத்தலாவும் இருக்குதாம். இதை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளைக்கு பின்னாடி ஓடுறானா. ஆனா பார்த்தா அந்த காளைக்கு வாழே இல்லையா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் இதே மாதிரிதான். நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகளை வரும்போதுல அதையெல்லாம் நம்ம தள்ளி விட்டுக்கிட்டு அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறோம். ஆனா நம்ம திரும்பவுமாக அந்த வாய்ப்பை தேடி போகும்போதுல வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். நல்லதை பார்ப்போம், நல்லதை பகிர்வோம். நன்றி.